கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக தானியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான், தெரிந்த ஒரு சம்பவம் தான். தானியேல் சிங்க கெபியில போடப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஜனங்கள், விசுவாசிகளானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சிங்க கெபி அல்ல, வேறு விதமான சிங்க கெபிக்குள்ள போடப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறோம். அநேக விசுவாசிகளோட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர், நான் வேலை செய்கிற இடங்களில் எனக்கு விரோதமாக பெரிய ஆபீஸரிடம் சொல்லி என்னை எப்படியாவது வேலையை விட்டு நீக்கணும், வேலைக்கு வரவிடாமல் ஆக்கணும், அப்படி என்று திட்டம் பண்ணுறாங்க பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பஞ்சாபில் உள்ள ஒரு பிரதர் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டு ஜெபிக்க கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதே போல் இந்நாட்கள் அநேகரை நான் பார்க்க முடியும். அநேக தேவனுடைய ஜனங்கள் இந்த மாதிரியான கஷ்டத்தின் பாதைகளில் செல்லுகிறது நான் பார்க்கிறோம். இங்கு தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒத்து போகிற போல இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நிச்சயமாக தானியேலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். சிங்க கெபிகள் போல சோதனையின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லலாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தான் உயர்வு நிச்சயம். அந்த விசுவாசத்தில் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாக நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகும். நாம் தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, தானியேல் எப்படி சிங்க கெபிக்குள் போனார், சிங்க கெபிக்குள் போன காரணம் என்ன, அந்த காரணத்தை 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா நினைத்ததுதான் பெரிய ஒரு தப்பாய் போச்சு. ராஜா நினைத்தது என்ன? நேபுகாத்நேச்சார் ராஜாவின் பேரன் தரியு, அந்த ராஜா நினைத்தது என்ன நினைத்தார்? தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது, அவனை தேசம் முழுவதுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றணும் என்று அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். இந்த அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படியாவது கூட இருக்கிற தலைவர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ராஜாவுடைய சிந்தனைகளை அறிகிற கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ராஜா என்ன சிந்திக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார். சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு தலைவர் என்ன செய்ய போகிறார். சிலர் சொல்லுவாங்க, நம்ம தலைவருடைய பேச்சு இப்படி தான் இருக்குது, அதை செய்ய போகிறாரு பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு அதை செய்வார், கிறிஸ்மஸ்க்கு அப்படி பேசுவார், வருஷ பிறப்புக்கு அப்படி சொல்லுவார் பாருங்க சொல்லுவாங்க. அது அதே போல் கரெக்டாக இருக்கும். ஏன்? அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கணக்கு போடுறது எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ அதே போல் இந்த தரியு ராஜா
மனசுல நினைக்க தான் செய்கிறாரு. ஆனால் அது கீழே, அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற அதிபதிகள் எல்லாரும் தானியேல் மேலே பொறாமையினால் நிறைந்து எப்படியாவது இவனை அழித்தே தீரணும். எப்படியாவது இவனை அழித்தே தீரணும். ஏன்? இவன் ஒரு அடிமையானவன். நேபுகாத்நேச்சாருடைய சமயத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவன் எப்படி நம்முடைய தேசத்தில் அவன் நமக்கு மேலே ஒரு ராஜ்ய பாரம் பண்ணுகிறவனா வரலாமா? நமக்கு மேலேன்னா பெரிய பெரிய அதிபதிகள், அவர்களுக்கும் மேலே உள்ள ஸ்தானத்தை கொடுக்க போகிற இப்போ எங்களை இந்த அடிமை ஆள வரலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை பார்த்து அவர்கள் திட்டம் பண்ணுறாங்க. எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும், தானியேல்கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். பல மாதமாக தேடிட்டே இருக்கிறாங்க, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது உங்கள் ஆஃபீஸில், ஒர்க்கில், நடக்கையில், வீட்டில், வெளியில், ரோட்டில் யார்கிட்டே சண்டை போடுறானா, ஏதாவது தப்பு கிடைக்கும், ராஜாட்ட சொல்லலாம், அவனை எப்படியாவது ரிமூவ் பண்ணி விட்டுடலாம், பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் தானியேல் பர்ஃபெக்டாக இருக்கிற, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக பார்த்தாங்க, தானியேல் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. ஜெபிக்கிறத பார்த்து இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் இவனை குற்றம் கண்டுபிடித்து இவனை அழித்து தீர்க்க முடியும் அவர்கள் தீர்மானித்தார்கள். பொறாமையினால் நிறைந்து கிரியை செய்கிற, அவளோடு கூட வேலை செய்கிற அதிபதிகள், தானியேலோடு கூட வேலை செய்கிறவர்கள், தரியு ராஜாவுக்கு கீழே இருக்கிற அதிபதிகள், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உடனே தரியு ராஜாக்கிட்ட வராங்க. தரியு ராஜாக்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவை, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்குதல் செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவை, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கிது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? ராஜா கிட்ட வந்து தந்திரமான வார்த்தை பேசுறாங்க. எல்லாரும் உங்களை பற்றி இப்படிதான் பேசுறாங்க. ஒரு மாசம் வரை எந்த தெய்வத்தையும் எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது உங்களை தவிர. அப்படி நீங்க ஒரு பெரிய ஒரு கட்டளை இடணும், ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கொண்டு வரணும், அந்த ஆர்டர் சாங்ஷன் பண்ணணும். ராஜா கையெழுத்திட்டு அந்த ஆர்டரை முழு தேசம் முழுவதும்
அனுப்பி வைக்கணும் அப்படி என்று பேசுகிறார்கள். ராஜாட்ட சொல்றாங்க. எல்லா ஜனங்களுமே இதை விரும்புறாங்க, அது வேற சொல்றாங்க இல்லையா? நீ வாசிக்கும் போது நீங்க 7வது வசனத்தை கடைசி பாகத்தை வாசிக்கும் போது, தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யறது எல்லாருக்கும் விருப்பம், அதனால நீங்க செய்யணும். அப்போ ராஜாவும் சரி நல்ல காரியம் தான் பேசுறாங்க, நம்மளும் வணங்க சொல்றாங்க, வணங்கணும்னு கேட்குறாங்க. தரிவு ராஜாவுக்கு ஒரு ஆசை, ஓ என்னையே வணங்கணுன்ட்டு அவங்க விரும்புகிறாங்க, வணங்கட்டும் பரவாயில்ல, சரி 1 மாதம் தானே, 1 மாதம் அனுமதி கொடுப்போம். இப்போ அதே போல் அவங்க விருப்பத்தின்படி ராஜா பெரிய ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்திட்டு எல்லா தேசங்களுக்கும் அனுப்பிட்டார். இது தானியலுக்கும் தெரியும். 10வது வருஷத்தில் வாசிக்கும் போது தானியலுக்கும் அந்த செய்தி போகுது. அவர் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல. கரெக்டாக அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்கிறார். தேவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். தினமும் 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணுறதை விடலை, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த பொறாமையினால் நிறைந்த மனிதர்கள் அதை பார்க்கிறார்கள். தானியல் ஜெபிக்கிறதான் பார்ப்பாங்க, தானியல் ஜெபிக்கிறதான் பார்ப்பாங்க. பாருங்க, சில பொறாமையினால் மனிதர்கள், பொறாமை நிறைந்த மனிதர்கள் நம்முடைய நல்ல காரியத்தை நோட் பண்ணி எங்கே சொல்லுவாங்க? பெரியவர்கிட்ட சொல்லுவாங்க, தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல காரியம் அவங்களுக்கு பிடிக்காது. நல்ல காரியம் பிசாசுக்கு பிடிக்காது. நல்ல காரியம் கெட்ட மனிதர்களுக்கு பிடிக்காது. கெட்ட சிந்தனைகளினால் நிறைந்து காணப்படுகிற மனிதர்களுக்கு பிடிக்காது. ஆனா ராஜா இது எல்லாமே அவர் தானியலுக்கு விரோதமாக தான் செய்யறாங்கன்னு அவர் தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டார். ராஜா தரிவு ஒரு நல்ல கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அதனால எல்லா மேனேஜரும், சூப்பர்வைசர், தலைவர் எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது. அவங்கள என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு ஒரு குறை சொல்ல முடியாது. எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப 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 நல்லவங்க. இயேசுவுக்கு பிறகு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனால் கீழே இருக்கிறவங்க தான் சரியா, உண்மையா, உத்தமமா, கடவுள் பயந்து வேலை செய்ய விட மாட்டாங்க, ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. பொறாமையினால ராஜா அல்லது தலைவர் அவங்க யாரையாவது நேசித்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படியாவது அவருடைய மனதை விட்டு அந்த பர்சன் நீங்கணும். ஒரு உதாரணம், ஒரு மேனேஜர் அவர் கீழே இருக்கிற ஒரு பையனை, ஒரு வேலைக்கு ஒரு ஸ்டாஃபை ரொம்ப நேசிக்கிறார். இப்போ மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் ரொம்ப கோபம் வரும். இப்போ என்ன செய்வாங்க? அந்த ஸ்டாஃபை மாத்திரம் நேசிக்கிறார். ஒரு உதாரணம் என்னையே சொல்கிறேன், என் பேரையே நான் சொல்கிறேன். அந்த துரசிங்க மாத்திரம் ரொம்ப நேசிக்கிறார். எப்படியாவது அவருடைய மைண்டில் விட்டு இந்த துரசிங்க இல்லாமல் ஆக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த துரசிங்க தான் அவருடைய மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அந்த மைண்டில் இந்த துரசிங் இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு திட்டம் இந்த ராஜாக்கிட்டே போய் சொல்லுவாங்க, தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. தலைவர் உயர்த்தி பேசினது போல நல்ல ஒரு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதே போல தான் கொண்டு வந்தாங்க. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படதான் செய்வாங்க இல்லையா? அப்போ
தானியேல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே பார்க்கல. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செய்து கொண்டே இருந்தார். அதே போல நீங்களும் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை. தானியேல் ஜெபிக்கிறத அந்த பொறாமையினால் நிறைந்த மனிதர்கள் பார்த்தார்கள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை உடனே ராஜா கிட்ட செய்தி கொண்டு போயிட்டாங்க. ஐயா, நீங்க கட்டளையிட்டபடி இந்த நம்ம தேசத்துல ஒருத்தர் இருக்கிறான், உங்க வார்த்தையை கீழ்ப்படியாதவன் ஒருத்தன் இருக்கான், உங்க வார்த்தையை மதியாதவன் ஒருத்தன் இருக்கான் என்று சொல்றாங்க. அப்போ 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட, பார்த்தீங்களா அவங்களுடைய மனதில் என்ன இருக்குது, ஒரு அடிமையானவன் எப்படி நம்மளை ஆளுகை செய்யலாம், அந்த ஒரு பொறாமையினால அவங்க செய்கிறாங்க. இவன் இப்போ தானே வந்தான், இவன் இந்த ஊர் கிடையாத, இவன் வேற ஊருக்காரங்களா, இவன் ஹிந்திக்காரங்களா, இவன் மலையாளி இல்லா, இவன் தமிழன் இல்லா, இவன் தெலுங்காரன் இல்லா, இவன் எப்படி நம்மளை ராஜ்யம் பண்ணலாம்? பார்த்தீங்களா, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். எவ்வளோ இதா அவங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் ஓப்பனாக சொல்கிறான் பாருங்க. அதான் ஒரு பொறாமை. நாட்கள் அநேகர் பொறாமையினால நமக்கு விரோதமாக, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பலாம். யாரையும் பார்த்து கவலைப்படாதுங்க. நீங்கள் கர்த்தரை மாதிரி கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பார்த்தீங்களா, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் செஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனிதர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதிற்கும் பெரிசிற்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். பார்த்தீங்களா, ராஜாவுக்கு மனசு வருத்தம், எப்படியாவது தானே தப்பிக்கணும், ஒரு பாரம் இருக்கு, இவர்கள் பொறாமையினால் செய்கிறாங்க எல்லாம் தெரியுது. அதனால சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும், ஏன்னா இருட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குமா இருக்கும் ஒரு வேலை. சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு, ராஜா தானியேல் மேல் இறக்கப்படுறாரு, ஏதோ அவரை தப்புவிக்கு திட்டம் பண்றாரு. உடனே என்ன சொல்றாங்க, ஒரு ராஜா ஒரு பத்திரத்துல கையெழுத்து இட்டார்னா மேதிற்கும் பெரிசிற்கும் எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதிற்கும் பெரிசிற்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக. இப்போ சொல்லி காமிக்கிறாங்க, மேதிற்கும் பெரிசிற்கும் ராஜா ஒரு பத்திரத்துல கையெழுத்து வச்சிட்டாருன்னா மாற்ற முடியாது. நீர் மாற்றலாம் நினைக்கிறீங்க, மாற்றவே முடியாது. அதை நினைச்சு கொள்ளும், புரிந்து கொள்ளும், சட்டம் இப்படி இருக்குது, அதை நீர் நினைச்சனோட மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தந்திரமா ராஜா கிட்ட போய் பத்திரத்துல கையெழுத்து போட வச்சு ராஜாவே மிரட்டுறாங்க. மேதியருக்கும் பெரிசிற்கும் இது மாற்றக்கூடாத ஒரு சட்டம். இது
நீங்கள் கையெழுத்து போட்டதை அதை செய்தே ஆகணும். ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, விட மாட்டாங்க, வேறு வழி இல்லை, கொண்டு வாங்க, காணியில் கொண்டு வாங்க அப்படின்னாச்சு. சிங்கக்கவியில் போட்டாச்சு, கல்லை மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா ராத்திரி எடுத்துருவார் அப்படின்ட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் சிங்கம் ஒன்றுமே சேதப்படுத்தலை, ஒரு எலும்பையும் சேதப்படுத்தலை, தலையில் உள்ள முடியோட தொட்டு பார்க்கல. ஏன்? சிங்கத்தை தானியில் உள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய வாயில் எல்லாவற்றையும் கட்டி போட்டார் தேவதூதன். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு விரோதமா அநேகர் கிரியை செய்யலாம். பொறாமையினால் எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, ஒன்றும் அது நமக்கு வாய்க்காது. நாம் ஆண்டவரை மாத்திரம் கனம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு உயர்ந்த ஸ்தானம் நமக்கு உண்டு. இப்போ பார்க்கும்போது ராஜா நினைச்சபடியே தானியலுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானமும் கிடைச்சது, டபுள் ஆசீர்வாதம். 26வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. பார்த்தீங்களா? மறுபடியும் ஒரு தீர்மானிக்கப்படுகிறது. ராஜானுடைய அரண்மனையிலிருந்து ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் வெளியே வருது. தானியேலுடைய தேவனுக்கு முன்பாக மாத்திரம்தான் நீங்கள் நடுங்கணும், அவரை தான் நீங்கள் வணங்கணும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. அதே போல் நம்மளை மாற்றுவாருங்க, பயப்படாதுங்க. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பெறிந்து நிலை நிற்கும். ராஜா சாட்சி சொல்லுகிறார் ஜீவனுள்ள தேவனை பற்றி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கவலைப்படாதீங்க. பொறாமையினால் சிங்க கவிகள் காணப்படுறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். பொறுமையோடு காத்திருப்போம், ஆண்டோட சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு. சத்துருவுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சத்துருவுக்கு முன்பாக நமக்கு பெரிய ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சந்தோஷம் மகிழ்ச்சியான நாட்கள் நாம் பார்ப்போம். கூடி சீக்கிரமாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.